ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரொட்டீன் டெய்லி vlog தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கிட்ட போகும்போது கண்டினியூஸாக ஒரு குருவி சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ என்னடா அது நம்ம பார்த்துட்டே இருக்கோம், எங்கள் கண்ணுக்கே தெரியலையேன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து ஒரு பவளமல்லி செடி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவி கூடு கட்டி அது குஞ்சே பொரிச்சிருச்சு. எங்களுக்கு இவ்வளோ நாளாக கவனிக்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலரில் அழகாக இப்போ தான் அது பறக்க ரொம்ப ட்ரை பண்ணுறதுக்காக வெளியில் கூட்டு விட்டு வெளியில் வந்திருக்கு. ஸோ அதுதான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொத்தம் 2 இருக்குது, இன்னும் உள்ளுக்குள்ளே ஒரு குருவி இருக்குது. இது வெளியில் இருக்கிறது தான் நான் உங்கள்கிட்ட இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளியில் பூ போடுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரளிப்பூ பறிச்சுட்டு வந்தேன். உருளி டெக்கரேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்கனால நான் டெய்லியும் ஒவ்வொரு பூ மாற்றிட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவும் ஜாதிப்பூவும் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு அரளிப்பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மாற்றி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அரளிப்பூ போட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உருளியில் பூ வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏதோ வாஸ்து ப்ராப்ளம்லாம் சரியாகும் மாதிரி சொல்கிறாங்க. பட் இது முன்னாடி அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை வந்து நான் ரெகுலராகவே டெய்லி பூ மாற்றிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் செடியிலேருந்து கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாலாம் பறிச்சிட்டு வந்தோம். அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை. ஸோ புளிச்சக்கீரை தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோட்டத்துலேருந்து புளிச்சக்கீரையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அது எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். ஸோ பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 11 o'clock ஆகிடுச்சா, சரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் மதியம் ரெஸ்ட்டு தான். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட கொஞ்சம் சின்ன இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் காய் செடியெல்லாம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு வெண்டைக்காய், சொரக்காய், பீக்கங்காய் விதையெல்லாம் ஊன்றதுக்காக எல்லாமே அத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து தக்காளி நாற்றெல்லாம் இருந்துச்சு. அது எல்லா விதைகளும் ஊனிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஊனி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப இருட்டு டைம் ஆகிடுச்சு. ஸோ புளிச்சக்கீரை தொக்கு செய்கிறதுக்காக புளிச்சக்கீரை வந்து என்ன பண்ணோம்னா முந்தின நாள் நைட்டே நாங்கள் வந்து வேக வச்சுருவோம். நல்லா ஆறிடும். அடுத்த நாள் மார்னிங் தான் தொக்கு செய்வோம். ஸோ அதுக்காக தண்ணி சூடு பண்ணி தண்ணி கொதிச்ச உடனே அதில் புளிச்சக்கீரையை போட்டு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடணும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொக்கு செய்கிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.